தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய தயவோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஆண்டவரே முதியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால், பாவம் செய்கிற பிள்ளைகள் இருப்பார்களானால், வாலிப பிள்ளைகள் இருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையினால உணர்த்தப்பட்டவர்களாய் ஆண்டவரை இன்றைக்கு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அல்லவா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்குள்ளே வளர்கிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க கர்த்தர். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.